அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்க நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகவும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களில் ஒன்றுதான் தொலைபேசி. இந்த தொலைபேசி இல்லாமல் நாடெங்கும் எவரும் இல்லை. தோட்ட வேலை செய்பவர் முதற்கொண்டு தொழிலதிபர்கள் வரை தொலைபேசியை பயன்படுத்தி வருகிறார்கள். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நாம் நம்முடைய தொலைபேசி எண்ணிற்கு ரீசார்ஜ் செய்தால் அந்த காலகட்டம் முடிந்தவுடன் உடனடியாக அவுட்கோயிங் கால்களையும், நமக்கு நாம் வெளியே நம்முடைய உறவினர்களுக்கோ அல்லது வெளிநபர்களுக்கோ தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளக்கூடிய அவுட்கோயிங் கால்களையோ, அல்லது நம்மை தொடர்பு கொள்பவர்கள் வரும் இன்கமிங் நமக்கு வர வேண்டிய கால்களையோ உடனடியாக நிறுத்திவிடுகிறார்கள். இது உண்மையிலேயே முற்றிலும் நியாயமற்றது என்பதை இந்த நேரத்திலே நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு, போதிய காலம் ரீசார்ஜ் செய்துவிட்டு அந்த ரீசார்ஜ் கட்டணம் இல்லாமல் அவுட்கோயிங் அழைப்புகளை நிறுத்துவது என்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது, வரவேற்கலாம். அதையே நமக்கு வரும் அழைப்புகளை நிறுத்துவது என்பது ஏற்புடையதல்ல என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இன்றைக்கு வங்கி கணக்குகள் மற்றும் ஆதார் அடையாள அட்டை மற்றும் பான் கார்டு அனைத்திற்கும் இன்றைக்கு நம்முடைய தொலைபேசி எண்ணை தந்திருக்கின்றோம். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இன்கமிங் காலை ரத்து செய்வது என்பது உண்மையிலேயே நியாயமற்றது என்பதை நாடாளுமன்றத்திலே, அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராகவ் சதா அவர்கள் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராகவ் சதா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு, வருங்காலங்களில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இன்கமிங் அழைப்புகளை நிறுத்துவதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.